படம் பக்கா மாசனா என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. கோபி அண்ணா தான் ஃபயரிங்க. அவரை பாக்குற பெங்களூர் பசங்க பேசும்போது எனக்கு இப்ப நான் வேலைக்கு போனா நாங்க அதே பசங்க வரும் போது எனக்கு வேற மாதிரி இருக்கு. சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மேஜிக்காக மேஜிக் பண்ணிட்டாங்க படத்துல வேற மாதிரி. ஃப்ரெண்டு ஒருத்தனாங்க அவன் வந்து மயங்கிட்டான். மேஜிக்காக பார்த்து மயங்கிட்டான். படம் ஃபர்ஸ்ட் படம் வேற மாதிரி இருக்குண்ணா. சொல்ல தேவையில்ல. பரவாயில்ல படம் ஃபர்ஸ்ட் படம் பரவாயில்ல. கோபி எனக்கு 8 வருஷமா தெரியும். நாங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்துருக்கோம். எங்கள் ராம்ஸ் டீ கடையில் வந்து டீ ராம்ஸ் கடையில் தான் ஒர்க் பண்ணுறோம். டீ கடையில் ஒரு வேறு குடிப்பார் ஜாலியாக போனாங்களாம். பரவாயில்ல. கோபி படத்தில் நைனா சீன் தான் அல்டிமேட். நைனா தான் வேற மாதிரி பண்ணிட்டாரு. தெரிக்க விட்டாரு. ஒரு படமும் ட்விஸ்ட் வைக்கிறாங்க எல்லாத்துலேயும். அவ்வளோதான் தெரியும். மச்சாவாங்க ஃபுல்லாக காமெடி தான் வரலாம். பேசுவோம் ஏதாச்சும். படம் உண்மையிலுமே வேற லெவலில் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி புதுசாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் இந்த ட்ரெண்டிங்கில் 2026 2K கிட்ஸையும் தாண்டி இப்போ போயிட்டுருக்க ட்ரெண்டு நினச்சி நானே இப்போ என்னோட தம்பி பொண்ணு இப்போ தான் பிறந்து 1 இயர் தான் ஆகுது. இப்போ உள்ள ட்ரெண்டெல்லாம் எப்படி போகுதுன்னு ஷாக்காக இருக்குது. ஏன்னா ட்ரெண்டிங்கில் அது இதுன்னு சொல்லி மொபைல்லாம் அப்டேட்டடாக எனி டைம் நம்மளை விட பயங்கர அப்டேட்டடாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உறவுகளுக்கான அன்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண யாருனாலே முடியாது. சொன்னோன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு வீடியோ கால் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக போய்ட்றாங்க. வி ஆர் நாட் அ 80s 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உறவுகளோட முக்கியத்துவத்தையும் உறவுகளோட அன்பையும் உறவுகளோட உண்மையான பாசத்தையும் உறவுகளுக்கான மதிப்பையும் ஜாதி இனம் மதம் அதெல்லாம் இல்லை. அன்பை பாருங்க, அன்பா இருங்க, அன்பா லவ் பண்ணுங்க, உண்மையானவங்களை லவ் பண்ணுங்க. காசு பணம் ஜாதி அதெல்லாம் வேணாம். உண்மையாக லவ் பண்ணுங்க. உண்மையான அன்பா உள்ளவங்கள உண்மையான லவ்வை மட்டும் காட்டுறவங்களை மட்டும் லவ் பண்ணுங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிங்க. வீட்டில் போய் தைரியமாக சொல்லுங்க, எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு, இவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையான அம்மா அப்பா கொஞ்சம் பாசமாக அழகாக இறங்கி வந்துடுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்து அவங்க வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கோம். அவங்கள மாதிரி ஒரு மெசேஜ் புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அதனால இது ஒரு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ். இந்த ட்ரெண்டிங்கான தலைமுறைக்கு எப்படி சொல்லணுமோ ட்ரெண்டிங்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு தெம். எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரோஜா மேம். 90s கிட்ஸ் தான் இருந்தாலும் அந்த மேமோட ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் தான் மெசேஜ் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெறும் சாங்கை போடுறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, மெசேஜே ஒன்றுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுற ஜென்ரேஷனை தாண்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பார்த்த ஒரு மூவின்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். இதில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு நல்ல மெசேஜோட திருப்தியாக 3 hours போச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு தம். நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்குது. சாய்ஸஸ் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. கம்பேக் ரோஜா மேம் வந்து நல்லா சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். கான்செப்ட் நல்லா இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்குது. அவங்க சாய்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. மேரேஜ்னால் என்னன்னு கன்ஃபியூஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல படம் தான் இது. நல்ல படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற படம். சேத்தன் சார் நல்லா நடிச்சிருந்தாரு. ரோஜா மேமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ கூட சூப்பராக பண்ணியிருந்தாரு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. செமையாக இருந்தது படம். எல்லாரும் வந்து பாருங்கள், நல்லா இருந்தது. என்ன சார்? ரோஜா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா லவ் நல்லா காமிச்சிருக்காங்க. ப்ரோ படம் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. கோபியோட ஆக்டிங்கு காமெடி சொல்லவே தலை சூப்பராக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். லவ்வர்ஸு ஃபேமிலி எல்லாருக்கான லைஃப் ஒரு சூப்பரான ஒரு மூவி. நீங்கள் போயிட்டு தேட்டரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து லாஸ்ட்டாக
ரோஜா மாமா பேர் பேசியிருப்பாங்க. அது வந்து என்னோட லைஃப்லையும் கனெக்ட் ஆன மாதிரி, எங்கள் அம்மா லைஃப் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலியை பார்த்து பேசியிருப்பாங்க. ஒரு சிங்கிள் கேலாக வந்து ஒரு ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுற அது பேசியிருப்பாங்க. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ. இது லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் எல்லாமே இருக்குது ப்ரோ. லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பக்காவோட ஒரு ஃபேமிலி படம், லவ் படம். இந்த ஜாதி எதிர்ப்புலாம் இருக்குல்ல, அதுக்கான இந்த ஜாதியில் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படி போய் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தா அவங்களுடைய மைண்டே மாறிடும். 100% ஒர்க் ஆகுது ப்ரோ. சூப்பரான படம் ப்ரோ. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே போய் பாருங்கள். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அன்பே டயானா சூப்பர் ஹிட். சூப்பராக இருக்குண்ணா. ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக யூத்துங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபேமிலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கேயுமே வல்கர் சீன்ஸ்லாம் இல்லாமல் லவ்வாக வந்துட்டு ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதேமே வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இப்பவுமே இந்த கேஸ்ட் ஓரியன்டாக நம்ம ஆளுங்கன்னு நினச்சிட்டு பேசுறது, டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஒரு ஜாலியான கமர்ஷியல் படத்துக்குள்ள டயலாக்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக அங்கங்கே வரதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் முழுக்க படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு படம் ஒரு இவ்வளோ ரூபா கொடுத்து பார்க்குறோன்னா அது ஒர்த்தாக இருக்குது. எனக்கு பெரம்பூரே புதுசாக இருந்தது. பெரம்பூர்னா நம்மளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும்ல, அதுவே அவங்க காட்டின விதம், அங்கே உள்ள மக்களோட வாழ்வியல் வந்துட்டு நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருப்போம், இப்படி தான் இருப்பாங்கன்னு. அப்படி இல்லாமல் அங்கே எவ்வளோ விதமான மக்கள் இருக்காங்கன்னு காட்டின விதம், அது நம்ம காதலே வந்து வேறு விதமாக கிடைக்கும். சும்மா ரொமான்ஸு கொஞ்சிட்டு இருக்கிறது இல்லாமல் ஒரு ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே அந்த கல்ச்சருக்குள்ளே அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வேறுபடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்றது எவ்வளோ கஷ்டன்றதுலாம் காட்டின விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அல்டிமேட் அவர் ஆக்சுவலாக அவங்க ஸ்க்ரீனில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ அந்தக்கும் வந்து ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்து படம் முழுக்க கடைசியில் ட்விஸ்ட்டுக்கு அவங்க தான் மெயின் கேரக்டராக பண்ணதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ஒரு கேஸ்ட் ஓரியன்டாக இருக்கிற ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்க மாறின விதம், அவங்களோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக படம் பார்க்குறவங்க பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேஸ்ட் ஓரியன்டாக மைண்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது. கதை மாமூல் தான், நல்லா பார்த்த கதை தான், ஆனால் நல்லா இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு. அவர் நைனா சூப்பராக பண்ணிக்காரு. படத்தில் பசங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க, கேஸ்ட்டு பார்க்கக்கூடாது, அவங்க பிள்ளைங்க எது ஆசைப்படுதோ அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. அது காமெடி நல்லா சூப்பராக இருக்குதுல்ல. அந்த நைனான்றவர் சூப்பராக பண்ணிக்காரு. அந்த ஹீரோனி நல்லா பண்ணியிருக்குது, ஹீரோ நல்லா பண்ணிக்காரு. நம்ம ஆளு கோபி நல்லா சூப்பராக பண்ணிக்காரு. அவங்க நினச்சிக்கிறாங்க பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நினச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரோஜா கேரக்டர் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதில்லை, இந்த கேரக்டர் பண்ணது கிடையாது. ஹீரோயினே பண்ணியிருக்காங்க. ரோஜா கேரக்டர் நல்லா இருந்தது. ஜாதின்றதுனால ஜாதி கட்டிட்டு அழுகிற ஜனங்களும் இருக்காங்க. இப்போது இந்த காலத்துலேயும் ஜாதிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒரு ஜாதி தான் அப்படின்னு நினைக்கணும். ஆமாம் ஆமாம், காமெடிலாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இல்லை சூப்பராக இருந்தது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அன்பே டயானா பிரதர் சூப்பராக இருக்குது பிரதர், செம்மையாக இருக்குது. தேட்டர் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுதான் இப்போது நம்ம ஒரு விஷயத்தை வேணானுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு லவ்வாக வச்சு அவர் எடுத்திருக்காரு. அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. எப்படி எந்த இடத்துல எமோஷன் வைக்கணும், காமெடி வைக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷனு ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே இப்போ ஏதோ கேஸ்ட்டு பற்றி சொல்ல வந்திருக்காங்க. கேஸ்ட்டு முக்கியம் இல்லை, நல்ல மனசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்குது. அது செம்மையாக இருக்குது. ஒரு இப்போ எப்படி நம்ம ஃபேமிலியோட கேஸ்ட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இது அப்படியே படம் தான் அது. ஓப்பன் காமெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்லாங் என்னோட ஸ்லாங் ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா போக தான் ஒரு ஸ்லாங் பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஸ்லாங் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவர் பேசினார், ஹீரோவே பேசினார், செம்மையாக இருக்குது அதெல்லாம். என்ன ப்ரோ? ரோஜா மேம் இப்போ தான் வந்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க பேர், செம்மையாக இருக்குது ரோஜா மேம். இன்னும் நிறைய படம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்குது. நிறைய படம் பண்ண நல்லாயிருக்கும். பழைய ரோஜா மேடம் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன பேர்? ஃபேமிலியே பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம் பேர். நல்லா எந்த குறையும் இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும்.